அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம மக்ரூனி பிரியாணி ஸ்டைலில் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லெமன் அரை லெமன், 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர், லவங்கம், பட்டை, ஏலக்காய், மக்ரூனி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் 50 கிராம் போடுங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய் வச்சிருந்தால அது போடுங்க. போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போனோன்னா, பச்சை வாசனை போனோன்னா சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டு வதக்குங்க. எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 பச்சை மிளகா, அதுவும் போட்டு வதக்குங்க. கொத்தமல்லி, புதினா அதுவும் போட்டு வதக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். இந்த காலையில் டிஃபனில் சாப்பிட்லாம். நாம் நல்லா ருசியாக இருக்கும். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அரை லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் போடுங்க. போட்டுட்டு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு வதக்குங்க. 1 கப் மக்ரூனிக்கு 2.5 கப் தண்ணி போடுறேன். தண்ணி நல்லா கொதித்தவொடனே நம்ம மக்ரூனி போட்டுடலாம். மக்ரூனி போட்டுட்டு மூடி வைங்க. மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி பாருங்கள். ஏன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி வற்றுற வரைக்கும் மக்ரூனி வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். சில மக்ரூனிங்க சீக்கிரம் வெந்துடும். ஒரு சில மக்ரூனிங்க லேட்டாக வேகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் இது வீட்டில் செஞ்சால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வீட் மக்ரூனி தான் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.